லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ வருகிற மே 26ஆம் தேதிங்க குரு பேர்றாரு. குரு பயிற்சி வருதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பேர்றாருங்க. மே 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு 2026 மே 26. இப்படி வரும் பொழுது இந்த கடக ராசியை பொறுத்த மட்டும் 12 இருந்த குரு ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்தில் குரு உச்சம் அடைகிறாருங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னாங்க, கடக ராசிக்கு 6, 9 குடையவராக குரு அவர் லக்னத்தில், அதாவது சந்திர ராசியில் உச்சமடையும் பொழுது அந்த 9ஆம் வீட்டு பலன்கள் ரொம்ப நல்லா அமையும். ஏன்னா அவர் 6க்கு மறைந்து 9இல் பலன்களை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி 6ஆம் வீட்டை பார்த்தார். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு 12ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்த்தார். 6ஆம் வீட்டை பார்த்தார் தேவையில்லாத ரொம்ப பிரச்சனைகள் இதுகளைத்தான் கொடுப்பார். வேலையிலே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் அப்படித்தான். இப்போ அவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அம்சமான அமைப்பு. ஜென்மத்தில் குரு வருவதால் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, உடம்பு சம்மந்தப்பட்டவர்களை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி கால்வலி, உடம்பு தலைவலி அடிக்கடி இடையில நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொடுத்துட்ருக்கும். அதுதான் ஜென்மத்தில் குரு வர்றதுல இருக்கிற பிரச்சனை. ஆனால் அதே சமயம் அவர் 9ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. குரு 9ஆம் வீட்டை பார்ப்பது அப்படி ஒரு யோகங்க. அந்த 9ஆம் வீட்டில் சனி இருந்து அந்த சனியையும் குரு பார்க்கிறாருங்க. இது நல்ல அமைப்புங்க கடகத்துக்கு. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு அஷ்டம சனியிலே கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப. இப்போ குருவும் 12ல் இருந்தனால உங்களுக்கு பெரிய அமைப்புகள் வரல. இப்போ ராசியில் 9ஆம் வீட்டை பார்ப்பது அம்சமான யோக அமைப்புங்க. மே கடைசி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கடக ராசிக்கு அமைய போகுதுங்க. அதே சமயம் 8ல் இருக்கிற ராகுவால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ராசியில் குருவும் கேதுவும் இணைய போகிறாங்க. மிகப்பெரிய யோக அமைப்புங்க. ராசியில் குருவும் கேதுவும் சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட கேது சேர்ந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக கட்டுவீங்க. கடக ராசிக்கு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. டிசம்பர்லேருந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஜென்மத்தில் குரு வந்ததுனால இந்த மே மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாங்க, குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய தொந்தரவுகளை அது கொடுக்காதுங்க. பிரிவினைகளை எடுத்த போட்டில் இருந்தால் மே மாதத்தில் ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் சுமாராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் குடும்ப சம்பந்தங்களையும் நல்ல அமைப்புகளை அது கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடக ராசியை பொறுத்த மட்டும் 8ல் இருந்த சனி 9க்கு வந்ததுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தொழில் ரீதியாக உள்ளதை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் நல்ல அமைப்புகளை தாங்க கொடுக்கும். ஆனால் 9ஆம் வீட்டில் சனி இருப்பதனால தகப்பன் வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள், தகப்பன் சம்மந்தப்பட்ட உடம்பு சரியில்லாமல் போகும், இந்த மாதிரி பாதிப்புகளை இருக்கும். ஏன்னா 9ல் சனி இருக்கிறாரு இல்லைங்க, அதனால அந்த பாதிப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக ராகுவும் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாருங்க. 8லேருந்து 7க்கு வரப்போகிறாரு டிசம்பருக்கு மேலே. குருவும் அந்த 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கைகூடக்கூடிய வருங்க. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறது அது அமைப்பு கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகளை பொறுத்த மட்டும் படிப்பில் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் வெளியூர் போய் படிக்கிறது இந்த மாதிரி சில இளைஞர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, கடக ராசிக்கு ராசியில் குரு வளர்ந்ததுன்னா படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இடங்கள் மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு மாற்றணும் அப்படின்னு இருக்கிறவங்களாம் கொஞ்ச நாள் போருங்க. நவம்பருக்கு மேலே பண்ணுங்கள், ரொம்ப நல்லா அமையுங்க. வீடு மாற்றணும், வீடு வாடகையில் இருக்கிறவங்க வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் டிசம்பருக்கு மேலே பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல அமைப்பை கொடுத்துருங்க. மொத்தத்தில் டிசம்பருக்கு மேலே 1.5 வருஷத்துக்குங்க உங்களுக்கு கடக ராசிக்கு எப்படி சொல்கிறதுனே சொல்லலாம், அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை இந்த சனியும் குருவும் கொடுக்க போகிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய கடக ராசிக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய பலனை அவர்கள் அடைய போகிறார். ஓகே, தேங்க்ஸ்.